முதலீடு போயிருக்கிறவர் கூட இந்த இன்டைரக்டா என்ன பண்றாரு, இந்த மெட்ரோக்கான நிதியை வந்து சும்மா ஒரு 2000 கோடி ரிலீஸ் பண்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்த அடிப்படையில நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை பிழையா இருக்கு. ஏன்னா அது வந்து தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில இந்த உலகம் ஒரு சந்தை ஆயிடுச்சு. அதுல அதிக மக்கள் தொகையை கொண்ட நிறைய நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளா இருக்கிறதுல ஒரு நாடு நம்ம தெற்காசியால ஒரு பெரிய துணைக்கண்டம். இங்க வந்து பெரும் முதலாளிகளினுடைய சந்தையை அது வேட்டைக்காடாது மாறிட்டு. அதுல இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறது, மெட்ரோ போடுறது, இந்த துறைமுகம் கட்டுறது, இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கான வசதிக்கு தான் செய்யுது. நீங்க துறைமுகம்னா அது ஆபரேஷன் கடல் மாலை, உங்களுக்கு அதுல இருந்து பாரத் மாலான்னு ஒரு கிளை திட்டம். இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்ல நாங்க விலைக்கு பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு நீங்க ஏற்கனவே இருக்கிற வானூர்தி நிலையத்துல பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லாத போது இப்படி ஒரு கேள்வியை கேட்போம். இப்ப நீங்க 5369 ஏக்கர்ல எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டி 20,000 கோடியில கட்டி சரி, இப்ப யாருக்காவது கட்டப்படுது? ஏதாவது அன்னைக்கு வெள்ளக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான் ஒருத்தன், ஒரு நாடு பிரிட்டன், அவனுக்கு அடிமையா இருந்தது, அவனை எதிர்த்து போராடினது விடுதலை போராட்டம்னா. இப்ப ஒவ்வொரு நாட்டையும் நீயே கூட்டிட்டு இருந்தீங்க, வா என் ஊருக்கு வா என் ஊருக்கு வா. அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு நீ அடிமையா வச்சிருந்தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து வியாபாரம் பண்ணுன்றியே. உலக நாடுகள் எல்லாம் என் நாட்டுல முதலீடு செய்யறன்னு கூப்பிடுற நீ, இந்த நாடுகள்ல நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்க? இப்ப நீங்க எந்த தொழிற்சாலைகளை செய்ய தம்பி? இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா? இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வருவாய் பெருக்கத்துக்கே நீ நம்பி இருக்க. அப்பதான் நீ தொழிற்சாலையில ஏகப்பட்டதை கொண்டு வந்துட்ட, வளர்ச்சி வந்துருச்சுன்னா 1000 ரூபாய் எங்க அம்மாக்கு எது கொடுக்குற? எது கொடுக்குற? நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தா அவன்கிட்ட போய் பேசு, எங்க கிட்ட சொல்லாதீங்க. என்ன தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு எப்படி கட்டமைக்கிற? எப்படி கட்டமைக்கிற? 2500 ஏக்கர் நீ மேல் மேல சிப்கார்டு கெடுக்கிற, 2500 பேருக்கு வேலை கொடுப்பியா? நிலத்தை கொடுத்தவனுக்கு என்ன கொடுப்ப? நீ ஒரு கட்டமைக்கிற, நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற. வேலை கிடைக்கும், வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பாடு. எந்த தொழிற்சாலை பைத்தக்கரா அரிசி பருப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்ட. சம்பளம் இருக்கும், சாப்பாடு இங்க இருந்து வரும், அது சம்சாரி தானே கொடுக்கணும். அப்ப நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோறு மண்ணை திம்பிய, எங்க எதை திம்ப? தம்பி, இது அறிவு இருக்கிறவன் சொல்லி சிந்திக்கிறது. அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம். அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.